ஆண்டவர்கிட்ட கேட்போம், எனக்கு எப்படி இதை நீங்கள் அனுமதிச்சிங்க? நான் எல்லாரையும் விட்டுட்டு எதிர்த்து வந்து உங்களை நேசிச்சு உங்களை ஏற்றுக்கணும்ல, எனக்கு எப்படி இது நடந்துச்சு? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஏன் எங்கே போனாலும் பிரச்சனை எனக்கு தொத்தினே வருதுன்னா, இன்னும் அறுப்பு காலம் வரல. ஏன் எங்கே போனாலும் எனக்கு உபத்திரவமே இருக்குது, இன்னும் அறுப்பு காலம் வரல. கர்த்தர் அந்த கலையை பிடுங்கிறதுக்கான டைம் இன்னும் வரல. ஏதோ ஒரு வகையில் இடம் கொடுத்துட்டீங்க அந்த கலையை விதைக்கிறதுக்கு, உடனே ஆண்டவர் பிடுங்கணும்னு நினைச்சா பிடுங்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? அந்த கலையை விட கோதுமை மணியா இருக்கிற நீங்க தான் அவருக்கு முக்கியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஏன் இருக்கிற கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? நீ அசந்த நேரத்தில் பிசாசு ஒரு கலையை விதைச்சிட்டான். அந்த கலைகள் அறுப்பு காலம் வருகிறவர்கள் உன் கூடயே தான் இருக்கும், ஆனால் அது உன்னை பாதிக்காது. கர்த்தர் தகுந்த நேரத்தில் அந்த கலைகளை பிடுங்கி அக்கினியிலே சுட்டெரித்து உன்னை நல்ல கோதுமை சாலையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் விதைச்சது ஒரு பொழுதும் வீணாகாது. அறுப்பு காலம் வரைக்கும் அது பிரயோஜனமே இல்லைன்ட்டார். அதனால ஒரு பிரச்சனையும் வராது, விட்டுருங்க. அறுப்பு காலம் வரைக்கும் அது பாட்டு வளரட்டும். அறுப்பு காலம் வரும், பிடுங்கி அக்கினியில சுட்டெறிங்க, கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேருங்கன்ட்டார். அந்த கலையை பிடுங்கி எடுத்துக்கிறது ஆண்டவரால் முடியும். ஆனால் அந்த கலையை பிடுங்கும் பொழுது கோதுமை மணிக்கு பிரச்சனை வரும்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால அறுப்பு காலம் வரட்டும்பா. அந்த கோதுமை பிஞ்சா இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. நல்ல மணியான கோதுமையா வர்ற வரைக்கும் கலைகள் வளரட்டும். என்ன தெரியுமா அர்த்தம்? கோதுமையோடு சேர்ந்து கலை வளர்ந்தாலும் கோதுமையின் தன்மை பாதிக்கப்படாது. ஏன் தெரியுமா? விதைத்தவர் அவர். பக்கத்தில் கலை வளர்ந்தாலும் சரி, உன் மேலே வந்து பூச்சி உக்காந்தாலும் சரி, உன் மேலே எது உக்காந்தாலும் சரி, நீ கோதுமை மணி தான். ஏன்னா அவர் கரத்துல இருந்து நடப்பட்ட ஆடலி.